கேடு கட்டுறாங்க இல்ல எங்கட மண் புனிதமான மண். உங்க அப்பாவை காணோம் புனிதமாக போராடினாங்க. விடுதலை புலிகளை கொஞ்சம் பற்றி கேட்கறாங்க. வந்தீங்க දෙනොත් දරවාති මෙයා කියනවා මෙතන මේක LTT ගේ මොනවද වදම ගාමකට ඔව් එහෙම තමයි කියනවා මෙයා අනිත් එක 1990களில் தமிழீழ விடுதலை புலிகளால் வடக்கிலும் கிழக்கிலும் சித்திரவதை கூடங்கள் விடுதலை புலிகளின் சித்திரவதை கூடங்கள் துணுக்காயில் இதுதான் பிரச்சனை. 4000 பேர்ட்ட பேர் அடிச்சு வேற சொல்லுங்க தவிசாளர் கடைங்க 4000 பேர் அப்பாவை தேடி வந்திருக்கிறான். අනිත් එක මේගොල්ලන්ලා මේම බොරු කියවගෙන මෙතන යනවනම් நான் தயானி, நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் இப்போ நிற்கிற இடம் துணுக்காய் பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரிவில் 1990களில் தமிழீழ விடுதலை புலிகளால் வடக்கிலும் கிழக்கிலும் சந்தேகத்துக்கிடமாக பலாத்காரமாக கடத்தப்பட்ட எமது தமிழ் மக்களை சகோதரர்களை கொண்டு வந்து கைது செய்து வந்து மறைத்து வைத்திருந்த இடம் இந்த இடம் தான். இது வந்து துணுக்காய் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். துணுக்காய் சித்திரவதை முகாம், விடுதலை புலிகளுடைய துணுக்காய் சித்திரவதை முகாம் இதுதான். இங்கேதான் 89-90களில் 4000க்கும் மேற்பட்ட தமிழர்களை அப்பாவி தமிழர்களை நாளாந்தம் உழைச்சு ஜீவித்துக் கொண்டிருந்த அப்பாவி தமிழர்களை அவர்களுடைய குடும்பங்களை தவிக்க விட்டு பலாத்காரமாக கைது செய்து கொண்டு வந்து இங்கே வைத்து சித்திரவதை செய்த சித்திரவதை கூடம் துணுக்காய் சித்திரவதை முகாம். இந்த முகாம் இறுதி யுத்தம் 2009க்கு பிறகு ஒரு அரிசி ஆலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அரிசி ஆலையாக மாற்றப்பட்டு செயல்பாட்டில் இருந்து பிறகு இப்போது செயல்பாடற்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் காரணம் தெரியவில்லை. இந்த தமிழ் தேசியம் பேசுறாக்கள்ல இருந்து சகல பேரும் காணாமலாக்கப்பட்ட என்று சொல்லி ஒரு குழு எல்லாரும் சேர்ந்து அரச தரப்பால காணாமலாக்கப்பட்டவையும் அரச தரப்பு செய்த கொலைகளையும் தான் நியாயப்படுத்தி கொண்டு கோஷமிடுகிறார்கள். ஜெனீவா வரைக்கும் போயிருக்கிறார்கள். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளால் கடத்தி கொலை செய்யப்பட்ட இந்த அப்பாவி தமிழர்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை. அவர்களுடைய சித்திரவதை முகாம் இந்த துணுக்காயில் வைத்து சித்திரவதை பண்ணி இந்த சித்திரவதை கூடங்களை பாருங்கள். இப்படி சித்திரவதை கூடங்கள், விடுதலை புலிகளின் சித்திரவதை கூடங்கள் துணுக்காயில் இதுதான். அவர்கள் வடிவமைக்கப்பட்ட கைதிகளுக்கான சித்திரவதை கூடம். இங்கேதான் கைதிகளை இந்த பங்கர்கள் அமைக்கப்பட்டு இந்த பங்கர்களுக்குள் போட்டு மூடி சித்திரவதைகள் நாளாந்தம் சித்திரவதைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். 1000 பேர்ட்ட எலும்பு கொடுங்க. இல்ல உங்க அப்பாண்ட இல்ல உங்க அம்மாண்ட கூட்டம்மாண்ட கிடந்தால இதுல எடுங்க போய் கூப்பிடுங்க. சரியா போலீஸை கூட்டிக்கணும். இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இத தோன்றதுக்கு அந்த அங்க செம்மணியில எல்லாம் போலீஸ் அத காட் பண்ணி கொண்டு நிக்குது. எல்லா விஷயங்களை ஞாபகம் மூடி சொல்லுங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சுத்தி வர ராணுவம் எல்லாம் அடைச்சி வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பூதங்கள் மாதிரி தின்றதுக்கு என்னத்தை தின்றோமோ தெரியும். மண்ணை தின்றோமோ தண்ணியோட தோத்த சாப்பிட்றோமோ அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சுதந்திரம் இல்லை எங்களுக்கு. இல்லாத மாதிரி தான் நாங்க என்ன பொறுத்தவரை எனக்கு சுதந்திரம் இல்லை. நேற்று முந்த நாளும் எனக்கு எந்த வீட்டுக்கு கட்டி காட்டுறேன் நான் தேவனா. அதை நான்
சொல்றதா இல்ல மற்றவங்க சொல்றதா? ஆனா தைரியமான ஒரு பொம்பளை மாதிரி நான் ரோட்ல நடமாடி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் செய்யணும். நீங்கள் இதுல 4000 புதைச்சேன்னு சொன்னா நீங்க போலாம். கொழுக்க கொண்டு வந்திருக்கலாம், ஜிஎஸ்கிட்ட போயிருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்கு ஏஜியோக்கு. இவ்வளவு நாடி வந்துட்டியா நீங்க? ஏன்னா அப்படி வரல, ஏன்னா அப்படி வரல. நீங்கள் தமிழனை அவமானப்படுத்தணும். அறிக்கை இருக்கு. நாங்க இப்ப போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டு நீதிமன்றத்துக்கு தோண்டாது எங்களுக்கு தகவல் என்னண்டா எங்களுக்கு இது அறிக்கை மனித உரிமை அறிக்கை அறிக்கை என்ன பாருங்க. இங்க இருந்து பவனி அவர் வந்தாதான் நீங்க போகலாம். மற்றபடி போகலாம். ஏறப்படாது மறிக்க சொல்லுங்க. வாகனத்தில் ஏறப்படாது, வாகனத்தில் ஏறப்படாது. அங்கால போய் மறிக்க சொல்லுங்க. முடிவு தெரியாம வாகனம் இந்த இடத்தை விட்டு இறக்கலாம். நாங்களும் குழப்பினால் அடுத்த ஆட்டு அண்ணா நீங்க ஒரு கதை ஒன்று கேட்கவா? இந்த சத்திய நீங்களும் காணா போனா காணையிலையா கோலுக்கு மேல கோல் அடிச்சு தான் நான் அங்கே போயணும். இதுல வந்து உங்களுக்கு தான் தெரியுது. இதுல வந்தது நீங்க මෙයාවෙලා ගාම සමාජයත් එක්ක කතා කරලා ඔම පොලිසියට ගිහලා ඉන්දියා දාලා මෙන්න වෙලා තියෙනවා. අපි පොඩ්ඩක් බලන්නම් කියලා එන්න තිබ්බා. நான் ஊரகம் පොලිසිය මෙතනට එන්න ඕන. බෑ බෑ. පොලිසිය එක මේ අපි ආවේ. පොලිස් දාලා බදිකි. அது சாரி போலீஸ் நிக்குது. இல்ல அவ தெரியும் போலீஸ் தான். කවුරුහරි ප්‍රශ්නයක් තියෙනවා අපි එහෙදි සත්‍යයක් කියන්නේ එතනදී ගිහිල්ලා කතා කරලා தமிழ் போலீஸ்காரனுக்கு இல்ல போலீஸ் சம்பந்தப்படணும். போலீஸ் தமிழ் போலீஸ் நிக்கா கூப்பிடுங்க. அங்கங்க நிக்கிறாரு. கூப்பிடுங்க. இது சும்மான விஷயம் இல்ல. 4000 பேரை விஞ்ஞான ரீதியா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆய்வு செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. தொடர்ந்து கொள்ள இதால நிறைய பேர் தண்டுவாங்க, சந்தோஷப்படலாம்.
முறைப்பாடு வந்து இப்ப யார் போட போறீங்க என்ன சம்பந்தமா போடுறது இதுக்குள்ள வந்து 4000 கோடி காட்டு இருக்கின்றத வந்து மீடியாவில் சொல்லி இந்த இடத்துல தான் நாங்க கூப்பிடுறோம் ஓய்சி இந்த இடத்துக்கு வரோம் ஓய்சி வந்து நீங்க சொல்லுங்க தரமாட்டேன்னு சொன்னா நாங்க அதுக்கு புற மேற்கொண்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இது 4000 பேர்ட்ட பிரச்சனை 4000 பேர்ட்ட பேர் வரும் குழந்தை புள்ள கருகு தந்தாலே உடனே நடவடிக்கை என்ன ஒரு விரல் இருந்தாலே சரி கருகு தந்தாலே உடனே நடவடிக்கை எடுக்கிற நீங்கள் 4000 பேர் தாத்தங்களுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்களா? உங்களுக்கு சட்டம் ரூல் வடிவா தெரியும் அருண் சித்தார்த்துக்கு சம்போடத்துக்கு தான் வரும். எங்க ஜிஎஸ் அடிச்சிட்டீங்களா? ஏஜி எங்க ஏஜியே கடிச்சிரு சகல நாரல் விஜயம் தெரியும் சகல நரக விஜயம் தெரியும் என்னங்க அடிச்சு சொல்லுங்க நம்பர் இருக்கா ஏஜிஏக்கு அடிச்சு சொல்லுங்க வர சொல்லி அடிச்சு வர சொல்லுங்க தவிசாலருக்கு அடிங்க யாருக்கு வர மாட்டாங்க அடிங்க நம்பர் அடிச்சுங்கன்னா சரி காசு கிடாக்கு இதே இவர் தான் 500 கோயில் அடிச்சு பப்ளிக் பாத்ரூம் கட்டோட முதலாவது வீடியோ வைக்கிறாங்க அருண் சித்தார்த்து அடிங்க என்னுடைய அப்பப்பா அந்த காலத்துல ஒரு கோயிலுக்கு இல்ல எங்களை விடாட்டிக்கு நீங்க கொஞ்சம் சாதி சொல்லி விடாட்டிக்கு அந்த கோயில் எனக்கு அதை விட நல்லா மனசுல கூட அதுதான் என்ன அந்த கோயிலுக்குள்ள விடாட்டிக்கண்ணே நீங்க ஒரு தொழில் செய்றீங்க சாமியை பத்தி அப்படி சொல்லக்கூடாது எங்களுக்கு பயந்தாக்கா நான் இந்த குடியிருப்பு இருக்கிறேன் எங்களோட உறவு எத்தனை கூட இருக்க அதை பார்க்கணும் தெளிவா சொல்றோம் காட்டி பார்த்து 3 நாளைக்கு முன்ன சொன்னோம் 3 நாளைக்கு முன்ன இந்த வீடியோ விட்டோம் 3 நாளைக்கு முன்ன வீடியோ விட்டோம் அதை எடுங்க அதை காட்டுங்க அதுக்கான நடவடிக்கை என்ன செய்வீங்க 3 நாள் வந்து விட்டீங்க 4000 கோடி காட்டு அந்த இடங்கள் எல்லாம் காட்டி வடிவா சொல்லுவாங்க அந்த வீடியோ அடுத்த வீடியோ அடிச்சு போடுவோம் நீங்க உதவிங்க வேறங்க என்ன போலீஸ்ல சொல்லுங்க 3 நாளைக்கு முன்ன வீடியோ விட்டுருக்கா வந்து இந்த இடத்துல தாட்டது இந்த இடத்துல கொலை செய்யறது இந்த இடத்துல சித்திரவதை செய்யறதுன்னு சொல்லி 3 நாளைக்கு முன்ன சொல்ல வேண்டியதுன்னா உடனே என்ன செய்திருக்கணும் மல்லாய் படுத்துற முறப்பாட்ட போட்டுருக்கணும் தொண்டரா விஷயம் இவாக தெரியுது அண்ணா நின்றுங்க அவங்க செய்ய என்ன ஹட்டடா டேய் இது என்ன ஹட்டடா சிபிஎஸ் நெல்லிஜாங்க இது என்ன ஹட்டடா பண்ணது பாக்ஸ் இல்லையா
ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் வளர்க்கப்பட்டுள்ளது. இனத்துக்கே இழிவான எங்களுக்கு இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு மண்ணாய் கொடுத்து புறப்பட போட்டு வந்திருக்கோம். சின்ன விஷயம் உங்களுக்கு யூடியூப்ல காசு வேணும்டா, சாப்பிட வழியில பிக்கி எடுங்க. இது யூடியூப் கதைக்கு இல்ல, இது ஐநா சபை விளையாட்டுக்கு. கேடு கட்டுறாங்க இல்ல எங்கட மண் புனிதமான மண். அப்பாவை காண புனிதமாக போராடினாங்க. வந்தீங்க, உங்களுக்கு இந்த இடமே தெரியாது. சரிதானே? வந்தீங்க அதே நீங்க பொலிசு என்னன்னு புலிகளே முகாம் கொண்டே பிடிச்சி தேயணும் அந்த கம்பியில முகத்தம் முகாம் வந்து அப்படி இருந்ததே இல்ல. உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறீங்க. போறோம் இல்ல நிக்கணும் எல்லாம் அவர் சொன்னார். எல்லாம் தோன்றும். அப்ப உங்களுக்கு இந்த இடத்தை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு இந்த இடத்தை கொண்டு வர காட்டி இருக்க மீடியாவை கூட்டி வந்திருக்கா எடுக்கிறதுக்கு. அவன் தான் வந்து இவாவை கூட்டி வந்தான். இவா சொல்றான் இவர் யார் தெரியுமா? இவர் நல்லூர் அவர் இந்தியன் ஆமீன் ஜெயில் ஒன்றும் ஜெயிருந்ததா? இந்தியன் ஆமீன் ஜெயில் ஒன்றும் ஜெயிருந்ததா? நீங்க போலீஸோ இல்ல ஒரு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டோட உங்களுக்கு தெரியும் தானே? இல்ல ஊர் ஜிஎஸ் காய்ச்சிருக்கலாம். தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க சொன்னாரு அவைகளுக்கு கொடுத்துட்டு குடிச்சிட்டு கதை வந்து கொடுங்க. வீடியோல வர என்ன பயமா என்னது போட்டு தந்தாலும் பரவாயில்ல. இதுதான் அப்படி ஒரு நாள் என்ன விஷம் போட்டு தான் தமிழ் தானே உங்களுக்கு இங்க உள்ள ஜனம் அப்படித்தான் இருக்கு. நீங்க உங்களோட பிரச்சனை சொல்லிட்டு அந்த ஜனம் உங்களோட வந்துருக்கு. நீங்க எவ்வளவு செய்யணும்ன்ற தேவையில்லை, இவ்வளவு பிரச்சனை நிக்கணும்ன்ற தேவையில்லை. நீங்க ஜிஎஸ்டிக்கு அறிவிச்சிட்டு வந்திருக்கலாம். எதிரியா இருந்தாலும் பாண்டு சொல்லி இருந்து சாப்பாடு கொடுக்குற சனம் தான் எங்கட சனம். விரோதியா இந்த எதிரியா இருந்தாலும் வீடு வந்தா வாங்க இருங்க சாப்பிடுங்க அந்த பண்பாட்டோட இங்க இன்னும் இருக்கிறீங்க. அந்த மனிதன் இங்க இன்னும் சாவில்லை, அது இங்க இருக்கு. உங்களோட இடத்துல பக்கத்து வீட்டுல இருக்கின்ற தெரியாம இருக்கு யாழ்ப்பாணத்துல. இங்க அப்படி இல்லை. உங்களோட வீட்டு பக்கத்து வீட்டுல யாரு இருக்கின்ற கேட்டா உங்களுக்கு தெரியாம இருக்கு. இங்க அப்படி இல்லை.
பல்லாவில இன்ன இடத்துல இன்னும் இந்த வீட்டுல 6 லட்சம் பேர் இங்க இருந்து சொல்லுவான். ஒரு ஜக்கம் ஒரு ஆமிய பிடிச்சா கூடி அந்த ஆமிய பத்திரமா வச்சு எங்க செய்யாத கோணா கடைசி கட்டத்துல இயக்கம் பிடிச்சு கொண்டு போய் தான் காயப்படிஞ்சு சண்டையில கிழிச்சு போட்டு விட்டவங்க. ஆனா நாங்க இயக்கம் பிடிச்சவங்க எல்லாம் கொண்ட யுத்தத்துல சேர்த்தவங்க எல்லாம் சண்டையில அடிபட விட்டவங்க எல்லாம் காயப்பட்டு நான் வந்து தான் இருக்கோம். இயக்கத்தை தப்பா சொல்லு சரியா? அவன் எந்த இனம் எந்த இனத்துக்காண்டி போராடினவன் மறந்துறாங்க. இதை போல ஒரு கேவலமான இழிவான செயல் நீங்கள் அக்கா நீங்க இப்படி தமிழ் கேட்க நீங்க கொஞ்சம் தமிழ்ல ஆச்சுன்னா முடியும் சரியா? சிங்கள விட்டுல நீங்க சுத்த தமிழ்ல ஆச்சு போட்டு விட்டீங்களா நீங்க சார் 4000 பேர் இந்த அப்பாவை தேடி வந்திருக்கிறான். இந்த அப்பாவை தேடி வந்திருக்கிறான். அப்பாவை இங்கதான் அப்பாவோட சேர்த்து 4000 பேரை தாக்குறதுன்னு சொல்லி 23ஆம் தேதி LTT இல்ல அவர் சொல்றது அவருக்கு விளங்குது. 4000 பேரை தாட்டிருக்கான். அதுக்கு வந்து முந்த நாள் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறா. இது வரைக்கும் மல்லாய் போலீஸ் நாங்க கேட்டது மல்லாய் போலீஸ்ல முறைப்பாட போட்டு நடவடிக்கையை பாருங்க. முந்த நாள் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறா. இது வரைக்கும் முறைப்பாடு போடையில திருப்பியும் வந்து பாக்குறாங்கன்னா பக்கத்துல மக்கள் இருக்குது சூழல் போயிட்டு 4000 இங்க வந்து பாக்குறது மீடியாவில் போடுறது 4000 பேரை தாக்குறது இது ஒரு சித்திர முகாம். சரியா சொல்றாங்க. சரியா சொல்லல மக்கள் வந்து வீதியில இருக்கிறதுக்குள்ள 4000 பேர் நடவடிக்கை என்ன சொல்றாங்க எங்களுக்கு என்ன தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. අනිතක 4000 ගාන මේ මෙතන තියෙනවලු මෙතන වලදාලා තියෙනවලු කට්ටිය එහෙනම් මේගොල්ලන් එම එතන ජීවත් ඉන්නවා ඒ ජීවිස් ළඟ ඉන්නවා සර්ලා ඉන්නවා එතන පොලිසිය ඉන්නවා මොකොත් කරන්නේ නැති මේගොල්ලන් තනියෙන් ආවිලා වීඩියෝ කරගෙන මෙතන මේ ගේට් එක මේ අර වී ස්ටෝක් නේ ඒක ඔක්කොම වීඩියෝ කරගෙන ඒක දාලා මේගොල්ලන්ගේ මීඩියාට දීලා තියෙනවා තුනකය වල මේ මිනිස්සුන්ට පෙන්නන්න ඔක්කොටම පෙන්නලා තියෙනවා ඉතින් ලෝක පුරාම ඒක දැනුණා දැන් අපි බලනවා නම් ඒක ඔක්කොටම ගින්නේ සර් ඔන්නකට ගියා දැන් අපිට බයයිනේ මෙතන මේගොල්ලන් ආවිලා මේක ගන්න කරලා මේ මොකම කරලා අපි ලකුත් ගන්නවා නෑ මොකුත් ගන්නවා අපි ගින් යනවා මම තනියෙන් ඉන්නේ ඒවත් මම ගින් යනවා බය නැතුව අනිතක මේගොල්ලෝ ආවිලා මේම බොරු කියවගෙන මෙතන යනවා නම් සර් මම කියනවා එහෙනම් මේගොල්ලෝ ආවිලා මේ මෙතන ගත්තොත් හරි එනවනම් පොලිස් එක කටු අරගෙන එනවා ඒක දැනුම් දීමක් කරලා තමයි එන්න ඕනේ ඔව් ඒක සර්ලට එහෙම කරලා මේගොල්ලෝ ආවොත් සර්ලත් ආවිලා සාරි සර්ලත් ආවිලා ඉන්නවා කියලා අපි ටිකක් බලාගෙන පුළුවන් මේගොල්ලෝ තනියෙන් ආවිලා කඩදාද මොනවද දවස් තුනට ඉස්සර ආවිලා අරගෙන ගිහින් තෝරනවා ආයෙ මේ ආදත් තව ළඟට ආවිලා තියෙනවා එම අදට ආවිලා මේ කාර් එක ආවිලා මෙතන නවත්තලා මේ ඒගොල්ලන්ගේ පාඩුවෙන් අරගෙන ගිහින් මීඩියා වලට දානවා. අයියා මම ඕන නැති වැඩ කරන්නේ. මෙතන මමත් ආරාධනේ මොනවද මොන ස්ථාපන අර මේ ඔක්කොම ඉඳලා තමයි ආවිලා තියෙන්නේ. LTT සම්නිධානයේ හිටියා මම LTT එක නා තමයි. එහෙම ආවා. නමුත් අපිට දන්නේ මටම දන්නේ මේක මෙතන මොනවද කියලා. අපේ ගෙදර අර උයිලංගොල්ලම. මෙතන මම අපේ ඡාමක මේ උයිලංගොල්ල මතන මොනවද ධනදේන කෝවිලක් දෙනවා. එතන තමයි මාඩ ජේරාජර්නවල එතන ඉඳලා තමයි මෙතන ගිහින් ඔක්කොම ආවා. අපිට දන්නේ මෙතන ඒව එකක් තියෙනවා කියලා. මෙයා විලා මේක කරනවා නම් හරි. තාත්තනේ තියෙනවා ඒ දුක කාටද? අපි ලොකු ගොඩාක් කටිය දීලා තියෙනවනේ සර්. ඒ අමාරු කාටද තියෙනවා ඇති.
ඒකේ විදියට අර විදියට එන්න තිබුණානේ සර්ලාට කියලා පොලිසියට එයාලට කියන්නම් ඒක. ඒ වගේ දෙයක් වෙන්නේ නැහැ එතකොට. ඔව් සර්ලා තමයි අපිට ආරක්ෂා දෙන්න ඕනේ මේගොල්ලන් ඉතින් ආයෙත් ගිහින් මම මේගොල්ලන් කතා කරා දෙනතිව මේ ආවිලට ඩග්ගාලා ඉතින් මීඩියාට දෙනකොට කිව්වා අපේ ළමයි මෙතන ඉඳලා එයාට ඕන නැති වචනවල් කිව්වලු මීඩියාට කියනකොට කියනවා මම වයිලා මේගොල්ලන් අනකොට මොකුත් කිව්ව නෑ මේ ඉඳ ඕගොල්ලෝ නවත්තන්න කියලා ඔවම කතා කරලා තමයි තියෙන්නේ මීඩියාට අනිත් කට්ටියව අයි නිකන් අපේ මේ ඉතින් මේ ළමයි බය වෙලා තමයි ආරක්ෂාට මේ මොනවද මෙතන මේ මොනවද තියනවලු අංගල තියනවලු අල බලයක්ලා දාලා මින් දාලා තියනවලු කියලා බය වෙලා තමයි මේ ඔක්කොම ඉන්නේ දැන් யாருக்கு சொல்லுங்க அப்பாவை தாட்டுறதுக்கு தேடி பார்க்கத்தாம அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை 4000 பேர் இருந்தாலும் යාගේ තාත්තා මේක ඇතුළේ තමයි බලයක්ලා දාලා තියනවා ඊයා පොయ్యాර නේ ඔයලා අනිවාර්යෙන් දෙන්න ඕන එහෙමනම් බලලා කොතන තියනවද කියලා අරනවා මේ ඔක්කොම දෙන බලලා ඒක අපි මේල් පොඩ පොඩි වලවලින් කරලා ඒක දවසට වලට කියන්න. එතකොට හරිනේ. වාට තේරෙන්නේ නැහැ මම කියපුවා. அது வந்து சார் சரியா அது பார்க்கறேன் மொத்தமா එතකොට මම ඔයාලට කතා කරන්න. அந்த டைம் வந்து சார் உங்களுக்கு ஹெல்ப். හරිනේ එතකොට. அதுக்கு சார் நடவடிக்கை எடுத்து அப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லி உறுதிப்படுத்துற பட்சத்துல மக்கள் பயம் இல்லாம இருக்கும். ඒක ඉතින් අපිට බලමු අපි මොකද්ද මේක ඉතලා නිකන් බෑනේ කතා කරලා බලන්න. சும்மா கதைக்கு சரியான சட்டமுறையா தான் செய்யணும். திவேல் சொன்னா தாங்க நல்லா பொழுதுல முறைப்பாடு போடணும். முறைப்பாடு போட்டு தான் போகணும். பேருந்து இப்படியே போக கூடாது. சரி போட தව පන්සියාසු වෙන මාතල දම නෑ එයාලා කියනවා තාත්තා ඉන්නවා ඒක බලන්න සිල්ලා කතා කළා මම සෙල්ලා அவன் அப்பாவும் இருக்கான் அவன் அப்பாவும் නෑ එයාලා වැරදි මේක අතර ආර්ධයක් විතර මිනිමල්ලා වල දාලා තියෙනවානේ මේ ටික බලන්න අනිවාර්යයෙන්ම ගන්න අර මයික් එක ගත්තද அடிக்க போகணும்னு சொன்னாங்க வழக்குதாக்கல ஆன்சர் செய்யணும் வந்துட்டா அது கிட்டும் எந்திரியோட முடியும் நீ வர மாட்டாங்க அதுக்கு சரி அவர் வாரது வராது இருக்கட்டும் அந்த 4000 பேரை பார்க்கணும் என்ன இது அடுத்த இடத்துல அதில் தடை காணியும் துப்புராய் பொய்யும் படிச்சது வந்துடும் காணியும் கிளியராய் அப்படி ஏதாவது தோட்டம் ஏதாவது செய்யலாம் வேலை வாய்ப்பு இருக்கு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.